அதாவது எப்பவுமே ஆண்டவர்கிட்ட கேட்க நிறைய காரியம் கேட்கணும். அதுல ஒண்ணு என்ன, ஆண்டவரே உங்களை பாதிக்கிற காரியம் என்னையும் பாதிக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். ஏன்னா நம்மளை பாதிக்கிற காரியம் எல்லாம் அவரை பாதிக்குது. என் ஜனமாகிய குமாரத்தினுடைய காயத்தின் நிமித்தம் நானும் காயப்பட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை பாதிக்கிற காரியம் கர்த்தரை பாதிக்குது. அதனாலதானே அவர் அழுறாரு. அவர் ஏன் அழணும்? அவருக்கு தான் தெரியுமே, நான் கொஞ்ச நேரத்துல லாசருக்கு ஒண்ணுமே ஆகல, உயிரோட தான் வரப்போறான். ஆனா அவரை பாதிக்குது பாத்தீங்களா? ஆமென். அதே போல அவரை பாதிக்கிற காரியம் நம்மளை பாதிக்கணும். அவன் நம்மளை பாதிக்கணும். ஆண்டவரை கிங்டம் பாதிக்கிற காரியம் ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க. உன்னை தொடுகிறவன், அப்ப நம்மள ஒருத்தன் தொடுறானா? நீங்க இந்த பைக்ல எல்லாம் டிராவல் பண்ணும்போது தூசி, எவ்வளவு தூசி நம்ம காலர்ல இருக்கும். வீட்டுல வந்து பார்த்தா தெரியும், என் உடம்பு ஃபுல்லா தூசி. ஆனா கண்ணுல ஒரு தூசி விழும் பாருங்க, உடனே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? வண்டிய பிரேக் போட்டுருவோம். அது வீட்டுல போய் எடுக்கலன்னா அப்புறம் நம்மளதான் எடுத்துட்டு போவாங்க. உடனே வண்டியை பிரேக் போட்டுருவோம். வேற எவ்வளவு தூசி நம்ம மேல பட்டாலும் நம்ம தட்ட மாட்டோம். அதெல்லாம் வீட்டுல வந்து. ஆனா அந்த கண்ணுல ஒரு தூசி பட்டுருந்தா ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார். உன் பிரச்சனையை நான் அப்புறம் பாக்குறேன் இல்ல, உன்னை ஒருத்தன் தொட்டுட்டானாலே என் கண்ணை தொட்டுட்டான் அர்த்தம். அப்போ நம்ம இஷ்யூவை ஆண்டவர் அப்படி வைக்கும் போது அவருடைய காரியத்தை நம்ம எப்படி வச்சிருக்கணும்? நம்ம இப்படி வெள்ளிக்கிழமை வரணும் அல்லது யாராவது ஒரு ஜெபம் நடத்தி இந்த காரியத்தெல்லாம் சொல்லணும் இல்ல, நம்மளை பாதிக்கணும்.